ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழகிய சிறந்த பெண் யார் என்று கேட்கப்பட்டபோது அவர்கள் உடல் அழகையோ புற அழகையோ சொல்லவில்லை. மாறாக ஃபஜ்ர் தொழுகையை பேணுதலாக வக்து நேரத்திற்குள் தொழும் பெண்ணே உண்மையான அழகிய சிறந்த பெண் என்று கூறினார்கள். பெண்களின் உடலமைப்பில் தோலுக்கு கீழ் கொழுப்பு அதிகமாக இருப்பதால் உடலின் அகமும் புறமும் உள்ள வெப்பம் எளிதில் சமநிலை அடைவதில்லை. ஆனால் அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன் ஒழு செய்வதாலும் குளிப்பதாலும் உடலில் படும் அந்த தண்ணீர் வெப்ப சமநிலையை இயற்கையாக சீராக்குகிறது. இதன் மூலம் சினை முட்டை உற்பத்தி ஆரோக்கியமாக நடைபெறுகிறது, மாதவிடாய் பிரச்சனைகள் குறைகின்றன, மேலும் திருமணத்திற்கு பிறகு ஆரோக்கியமான கரு உருவாவதற்கும் தேவையான ஹார்மோன் சமநிலை கிடைக்கிறது. இதுதான் ஒரு பெண்ணின் உண்மையான அழகு அவளின் இறைபணிவிலும் ஃபஜ்ர் தொழுகையிலும் மறைந்திருக்கிறது என்பதை இஸ்லாம் உலகிற்கு சொல்லும் பேருண்மை.